சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ள ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருக்கக்கூடிய 3 பிஹெச்கே வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நல்லா லக்ஸரி டிசைனோட தேவையான எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி அழகா இந்த வீட்ட கட்டியிருக்காங்க. அதோட இந்த வீட்டுடைய மெயின் டோர்ல ஸ்மார்ட் செக்யூரிட்டி லாக்கு, வீடியோ காலிங் பெல்லு, சோலார் பேனல் சிஸ்டம், வீட்டுக்குள்ள ஃபுல்லா ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த வீடு எந்த அளவுக்கு அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க, என்ன பட்ஜெட்ல குடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற வீடு வந்து பாத்தீங்கன்னா, சென்னை பொன்மார்ல இருக்கக்கூடிய சத்யம் கோல்டன் நெஸ்ட் அப்படின்ற வில்லா ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சத்யம் ஹோம்ஸ் உடைய ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இதுக்குள்ள 28 வில்லா பிளாட்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ். இந்த வீட்டுடைய எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா மாடர்னாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் ரொம்பவே அழகாகவும் இருக்குது. வீட்டுடைய அந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வீட்டுடைய மெயின் ஏரியா ஃப்ரண்ட் மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி இடம் கேப் விட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் 2 அடி, பேக் சைடில் 2 அடி கொடுத்துருக்காங்க. இங்கே சிட் அவுட் ஏரியாவும் இருக்குது. கிட் ஆகாத மாதிரி ரஃபாக இருக்கக்கூடிய கிரானைட் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கார்டன் ஏரியா. இது மெயின் டோர் ஃபுல்லாகவே டீ குட்டில் சிங்கிள் டோர் மாடலில் ஒரு மாடர்ன் டிசைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாக், ஸ்மார்ட் செக்யூரிட்டி லாக் கொடுக்குறாங்க. டச்சு, அப்புறம் கார்டு, பின் நம்பரு எல்லாமே இருக்கும் இதில். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி 1 டச் காலிங் பெல்லும் கொடுக்குறாங்க. அந்த காலிங் பெல் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம வெளியே யார் இருக்கோம் அப்படின்றத உள்ளே பார்க்க முடியும். அந்த மாதிரியான பெல்லும் கொடுக்குறாங்க எல்லா வீடுகளுக்கும். உள்ளே வந்த உடனே ஒரு லிவிங் ஹாலில் டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4x2 தான் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து எல் சைஸில் ஒரு சோஃபா போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியல. அதோட டிவி யூனிட் வால் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. அதை சுற்றி உட்டன் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கு. டிவி யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் பேனல். அதுக்கு சைடில் ஒரு வால் பேனல் கொடுத்துருக்காங்க. அது வந்து மார்பிள் டிசைனில் இருக்கிற மாதிரி கீழே இருக்கக்கூடிய டைலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ராஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிவிக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். ப்ளக் பாயிண்ட் வெளியே தெரியாத அளவுக்கு டிசைன் பண்ணிட்டாங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய வால், ஒரு சைடு வாலை மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி வால் பேப்பர் டிசைனு அங்கங்கே கிளிட்டர் ஆகிற மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் ஃபுல்லாகவே ஃபால் சீலிங்கும் இன்டீரியரும் பண்ணியிருக்கிறது இந்த லிவிங் ஏரியாவை ரொம்பவே அழகாக காமிக்குது. அடுத்தது ஹால் ஏரியாவுக்கு இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ தான், ஆனால் மெஷ்ஷோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா இருக்குது. இங்கே ஸ்டேர்கேஸ் இருக்குது. இப்போ அந்த வாலோட சேர்ந்த மாதிரியே இங்கே ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுத்து அதில் லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. உட்டன் கலர்லேயே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாகவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனுமே உடன் இன்டீரியர் ஒர்க் லைட்டிங்கோட பிளசண்டான கலர் காம்பினேஷன்ல பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. மேடைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயுமே டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைலும் டிசைனும் பார்க்கறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறதால ஒரு மார்பிள் லுக்லேயே இருக்கு. மேலே ஃபுல்லாக இன்டீரியர் ஒர்க்கு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே சிம்னிக்கான கேப் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஸு, விக்கர் பேஸ்கெட்டு இந்த மாதிரியான இன்டீரியர் டிசைனும் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரொஃபைல் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டு இதுலேயே ஃபிக்ஸ் ஆன மாதிரி இல்லாமல் ஒரு கார்னர் ப்ரொஃபைல் மாதிரி கபோர்டு ஒர்க்கு டேமேஜ் பண்ணாமல் வால்லேயே ஃபிக்ஸ் ஆன மாதிரி பண்ணியிருக்காங்க. சிங்க் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு இல்லாமல் இந்த சைடு பேரலல் கிச்சன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இந்த மேடையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வரைக்கும் போடலாம். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஏதாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அதுக்கான பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சிங்க் வந்து பிராண்டடான குவார்ட்ஸில் போட்டிருக்காங்க. அதோட இந்த ஃபிட்டிங்ஸு இது இல்லாமல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே ஜிஎம் பிராண்ட். இங்கே பேக் சைடு ஒரு டோரு, அதாவது யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்கான டோர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைடு 2 அடி, அதே மாதிரி இந்த சைடு 2 அடி, ஃப்ரண்டில் 4 அடி செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிச்சன்லேருந்து வெளியே வந்தோம்னா இங்கே ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதை டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷனு, இன்வெர்டர் இதெல்லாம் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூமுடைய அந்த ஃப்ரேமு, டோர் எல்லாமே WPCயில் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாடர்ன் லுக்கில் அழகாகவே இருக்கிற மாதிரியான டைல் டிசைனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஜாகுவார் யூஸ் பண்ணியிருக்கிறதால ராயல் லுக்லேயும் இருக்குது. ஹேண்ட் ஷவர்லாம் கூட கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம்லேயே. நெக்ஸ்ட் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே. இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 x 10.75 அடி கிட்ட வரும்.
கபோர்டு பக்கத்துல இருக்கிற வால்ல அட்ராக்டிவான டிசைன் பிளஸ் கலர் காம்பினேஷனோட அழகா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இங்க வந்து ஒரு கபோர்டு இருக்கு. பட் இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள அடங்குன மாரி குடுத்துருக்காங்க. வாலோட சேர்ந்த மாரி இருக்கு. வெளிய வரவே இல்ல. இதுல டோர் மட்டும் இல்ல, உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் டைப்ல கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்க ஷெல்ஃப் எல்லாம் குடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா, லாஃப்ட் குடுத்து ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. அதோட அந்த ரூம்ல ஒரு பெரிய விண்டோவும் இருக்கு. இதுவும் மஸ்கிட்டோ மெஷ்ஷோட இங்க வந்து கர்டைன்ஸ் குடுத்துருக்காங்க. அதோட இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இந்த மாரி ஸ்மார்ட் ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டச் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட மொபைல்லயுமே இத கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மேல போறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஏரியா. இதனுடைய ரெயிலிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு ஃபுல்லா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் ஆகாத மாதிரி. இப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா, இங்க வுட் ஒர்க்ல ஒரு அழகான பார்ட்டிஷன் குடுத்துருக்காங்க வித் லைட்டிங்ஸோட. அங்க டெக்கார் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க. டெக்கார் ஐட்டம்ஸ் வைக்கும் பொழுது இன்னுமே இந்த இடம் அழகா இருக்கும். அதோட இந்த ஏரியா குழந்தைகளுக்கான ஸ்டடி ஏரியாவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்க அப்படின்னா, அதுக்காகவும் இந்த ஏரியாவ யூஸ் பண்ணிக்கலாம். 2 இன் 1 பர்ப்பஸ்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இன்டீரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு டேபிள், இங்க ஒரு டேபிள். இங்க வந்து ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி குஷன் குடுத்து பண்ணியிருக்காங்க. கீழ ஸ்டோரேஜுக்கான கபோர்ட் எல்லாமே குடுத்துருக்காங்க. இந்த சைடு விண்டோ இருக்கு. நம்ம ஈவினிங் டைம்ல இங்க உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்றதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி மேலேயுமே 2 சைடும் 2 கபோர்டு குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டடி ஏரியாவுலேருந்து வந்தோம் அப்படின்னா, இங்க ஒரு ரூம் இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. நல்ல பெரிய சைஸ்ல இந்த பெட்ரூம் குடுத்துருக்காங்க. அதோட இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காட்டு இது இன்டீரியர்லயே பண்ண காட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்த ரூம்ல ரெடிமேடு காட் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. இங்க சைட் டேபிளோட பண்ணியிருக்காங்க. பேக் சைடு ஃபுல்லாவே குஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. குஷன் பிளஸ் மிரர் காம்பினேஷன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விண்டோ குடுத்துருக்காங்க. அதோட இந்த காட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய வால் ஃபுல்லாவே வார்ட்ரோப் ஒர்க். இந்த வீட்ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த இன்டீரியர் ஆகட்டும், கலர் காம்பினேஷன், பெயிண்டிங் ஆகட்டும் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அடுத்தது பெட்ரூமோட சேர்ந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்கு. அதுக்கான டோர் இங்க குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அத பார்த்துருவோம். இந்த பாத்ரூம் நல்லா பெருசாவே பண்ணியிருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே கிரே கலர்ல யூஸ் பண்ணி ப்ராப்பரான வென்டிலேஷனும் குடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் எந்த அளவுக்கு தாராளமா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வீடியோவ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதோட இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாஸ் குடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனு, மிரர் அதோட மேல லைட்டிங்கோட குடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே ஜாக்வார் பிராண்ட்லேருந்து பண்ணி குடுத்துருக்காங்க. அதோட இந்த பாத்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வால்ல பார்த்தீங்கன்னா, ஹாஃப் மூன் ஷேப்ல ஒரு மிரர் குடுத்துருக்காங்க. நல்லா பெரிய மிரரே குடுத்துட்டாங்க. இங்க வந்து ஒரு பால்கனி. அதுல ரெயிலிங்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸ். எலிவேஷன் சைட் தெரியுற அப்படின்றதால. அதே மாரி இந்த சைடு வால் இருக்கு இல்லையா? அதுவுமே எலிவேஷன் சைட் தெரியும். அதனால ஒரு 3D எக்ஸ்போஸ்டு டைல் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ரூம்ல இருந்து வெளிய வந்தோம்னா, இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த ரூம்லயுமே ஒரு வால வந்து பார்த்தீங்கன்னா, அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கலர் அப்படின்றது ரொம்பவே கரெக்ட்டா பண்றாங்க. இந்த வால்ல என்ன மாதிரியான ஒரு கலர் இருக்கு, ஆரஞ்சு மாதிரியான கலரு. அதே கலர் அந்த கபோர்ட் ஒர்க்லயும் கன்டின்யூ ஆகுது. அதோட இந்த ரூம்ல என்டர் ஆன உடனே உங்களுக்கு தோணும், ஒரு கலர்ஃபுல்லா அழகா இருக்கே அப்படின்ற மாரி. காட்டுக்கு ஆப்போசிட் வால் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நம்ம டிவி இருக்கிறதுக்கான வாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து ஒரு டேபிள் குடுத்துருக்காங்க. ஃபோல்டபிள் டேபிள். டேபிள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒர்க்கிங்காக யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தேவையில்லாதப்ப இங்க நடக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பாத்ரூமுமே சின்னது அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா லாங்காவே குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 9.15க்கு 4.15 சைஸ்ல இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. இங்கேயுமே வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாஸ்டு தான். அதோட இங்கேயும் ஹேண்ட் ஷவர் குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 3 பாத்ரூம்லயுமே இந்த மாரி ஹேண்ட் ஷவரும் குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த ஏரியாவுல இந்த வாஷிங் ஏரியா வேனிட்டி யூனிட் குடுத்துருக்காங்க. அது வந்து கிரானைட்ல பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஒரு மிரரு, அது லைட்டிங்கோட பண்ணியிருக்காங்க. இந்த வாஷ் பேஷனு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ல அழகா பண்ணி குடுத்துருக்காங்க. அதோட இந்த பெட்ரூமுடைய இந்த சைடுல பால்கனி, அதுக்கான பெரிய ஓப்பன் குடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு வென்டிலேஷனுக்கு விண்டோ இல்ல. பட் இந்த பால்கனி ஸ்பேஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய ஓப்பனாவே இருக்கு. யூபிவிசில இந்த ஃப்ரெஞ்ச் டோர் மாடல்ல குடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ மெஷ்ஷோட. நல்லா பெருசாவே இருக்கு. 2 சேரு, ஒரு சின்ன டேபிள். ரெயிலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸோட. ஏற்கனவே நம்ம எலிவேஷன் டிசைன்ல பார்த்த மாரியான டைல் ஒர்க் இங்கேயுமே பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான டேப்பு, அவுட்லெட் பைப்புக்கான போர்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நேராக நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். இங்கே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் சோலாருக்கான செட்டப், இன்வெர்டர், ஸ்டோரேஜ் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பன் டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கூல் ரூஃப் டைல் போட்டிருக்காங்க, செராமிக் கூல் ரூஃப் டைலு. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோலார் பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இவங்க கட்டக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே இது மாதிரி சோலார் பேனல் செட்டப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சுவிட்சஸ்ஸு, ஸ்மார்ட் லாக்கு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீட்டுடைய ஃப்ளோர் பிளான் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கீழே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி சைஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அதில் பார்த்துக்க முடியும். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்டு லேண்ட் ஏரியா அப்படின்றது 822 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம பார்த்த வீட்டோடது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 708 ஸ்கொயர் ஃபீட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோர் 699 ஸ்கொயர் ஃபீட்டும், அதோட ஹெட்ரூம் வந்து 94. டோட்டலாக 1501 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஏரியா 822 சொன்னோம் பார்த்தீங்களா, இதை விட கம்மியாகவும் லேண்ட் ஏரியாவில் கட்டி தருவாங்க. அது மாதிரி பிளாட் வந்து பிரிச்சுருக்காங்க. இதை விட அதிகமான பிளாட் ஏரியா 1200க்கு மேலே இருக்கக்கூடிய பிளாட் ஏரியாவும் இங்கே இருக்குது. இதில் வந்து இனிமேல் தான் பில்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கு, என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு மாடலுக்காக தான் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்த எல்லா விஷயங்களுமே வந்துடும். அதாவது ஸ்மார்ட் சுவிட்சஸ்ஸு, ஸ்மார்ட் லாக்கு, சோலார் பேனலு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவாங்க. இன்டீரியர் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அது இன்க்ளூட் ஆகாது. இங்கேருந்து சிறுசேரி ஐடி பார்க் 15 மினிட்ஸ்லையும், மேடவாக்கத்துக்கு 10 மினிட்ஸ்லையும் போயிட முடியும். இங்கே 2 BHK வீடும் இருக்குது, 4 BHK வீடும் இருக்குது. இங்கே ஒரு வீட்டுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் 87 லட்சம். இந்த மாதிரி நீங்களும் பொன்மாரில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க, அந்த ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். அதில் கான்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.